என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் நாங்கள் கூட்டணியை அமைச்சோம். இவங்க ஏற்கனவே இந்த 5 வருஷ ஆட்சியில இவங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றாம மக்கள் இருக்கின்ற அதிருப்தி, அது ஒரு 10-15% எதிர்ப்பு வந்து போன தேர்தலில் ஒண்ணு இவங்க பெரிய இமாலய வெற்றி பெற்றுள்ள. எங்களுக்கு நோக்கம் ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்தணும், திமுக ஆட்சியை வீழ்த்தணும், மக்களை மீட்கணும். எங்களுடைய கோஷமே பாருங்க. எங்க பார்த்தாலும் இதோ போர் ஸ்டாலின், அதோ போர் ஸ்டாலின், வரார் ஸ்டாலின், வாங்குறார் ஸ்டாலின், போறார் ஸ்டாலின், போராடுகிறார் ஸ்டாலின் போட்டு எங்க பார்த்தாலும் நியான் போர்டுல இருந்து எல்லாம் தொங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தா எல்லாம் குப்பையில கிடக்குது. K24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தல் தொடங்கிருச்சு. ஓகே. இது முக்கியமான பல செய்திகள் இந்த 3 நாளாக வளம் வந்துட்டே இருக்கு. கரெக்டான நாள் நீங்கள் தான் பதில் சொல்லணும். விஜயோட என்டிஏ கூட்டணி பயணம். விஜய் டெல்லி புறப்பட்டாலே இல்லை அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடக்குது தான். இங்கே முட்டுக்கட்டையாக இருக்குது எடப்பாடி அவர்கள். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி வந்து ஆட்டம் கண்டுடுவார். இல்லை, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை வழி ஆட்சி, இதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய நோக்கம். அதுக்கான முயற்சி தான் கடந்த 2021 தேர்தலில் நாங்கள் இழந்த அந்த ஆட்சியை மீட்டெடுக்கணுன்றதுக்கான போராட்டத்தில் தான் அதிமுக இருக்குது. அதனுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை நோக்கிய பயணத்தில் அவர் இருக்கிறாரு. அதுக்கு யார் யார் சாதகமாக வராங்களோ அவங்கள பயன்படுத்தி அந்த இலக்கை அடைவோம். அதனால் அதை தவிர எங்களுக்கு வேறு எந்த நோக்கம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய தலைமையை, எங்களுடைய ஆட்சி உரிமையை ஏற்றுக்கொண்ட கட்சிகளோடு தான் இணக்கமாக போக முடியும். அவங்கள நோக்கி தான் எங்களுடைய பயணத்தை தொடர முடியும். அப்படி இருக்க சொல்ல இது போன்ற தேவையற்ற சர்ச்சைக்குரிய ஆட்களோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்தை இது ஒரு முட்டுக்கட்டையாக தான் பார்க்குறேன். இல்லை, உங்கள் கூட்டணிக்குள்ள விஜயோட அந்த வரவு, அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் உண்மையா? எங்க கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்க யாரையும் தேடி போகல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசலன்னு சொல்லலைங்க. என்டிஏ தலைமையில விஜய் அழைத்து பேசுறாங்க. என்டிஏ கூட்டணியில கூட நான் வந்து அதையும் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சியினும் தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களே அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்க சார்பில் யாரும் பேசலைன்றது அவர் சொல்லியிருக்காரு. அதை நான் சொல்ல முடியாது. அவங்க கட்சியினுடைய சார்பில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முதலமைச்சர் ஆயிடுவார், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் நினைக்க சொல்ல அந்த என்டிஏ கூட்டணி அல்லது என்டிஏக்கு ஆதரவாக இருக்கிற யாரோ ஒரு சில குருசாமிகள் அது போல நினைக்கலாம். அவங்க தங்களுடைய விருப்பத்தை நேரடியாக செயல்படுத்த முடியாததுனால அந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அல்லது என்டிஏ சார்பாக பேசுறதா சொல்லி சில குழப்பங்களை உருவாக்குனாங்க. அவங்க ஏற்கனவே பன்னீர்செல்வத்தை வச்சு அதை செய்யணும்னு முயற்சி பண்ணாங்க. அது முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் செங்கோட்டையில் பிடிச்சாங்க. கடைசியில் அதுவும் முடியாமல் போச்சு. இப்போ அவங்க வந்து இது போற செய்திகளை பரப்பிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை பெற்ற என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் நாங்கள் கூட்டணியை அமைச்சோம். அதனால எங்களுக்கு எந்த விதமான பயமோ பலகீனமோ இல்லை. ஆனா நான் முடிச்சிடறேன். அவங்க எங்க கூட்டணியை பலப்படுத்துறதா, எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் சேர்க்கிறதா சொல்லி அவரை பலகீனப்படுத்த நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியில் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க வந்தா வரவேற்பீங்களா? அங்க ஒரு கேள்வி இருக்கு. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு
யார் வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஏற்புடையது தான். அதில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து. விஜய் என்ற ஒரு பெரிய பிம்பம் வந்து முதலமைச்சர் கனவோடு பயணிக்குது. விஜய் என்ற ஒரு பெரிய பிம்பம் முதலமைச்சர் கனவுல தான் பயணிக்குது. அந்த கனவு ஏற்கனவே பாஜகவில் திட்டமிட்டு 2.5 ஆண்டு, அதாவது ஷேரிங் 2.5 ஆண்டு முதலமைச்சர் பதவி எடப்பாடிக்கும் 2.5 ஆண்டு விஜய்க்கும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா? நான் வந்து பல முறை இதை வந்து ஊடகங்களுடைய நானும் சொல்லியிருக்கேன். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக எல்லா கூட்டங்களையும் சொல்லியிருக்காரு. அது பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொள்கின்ற அந்த கூட்டங்களில் கூட சொல்லியிருக்கோம், என்டிஏ கூட்டங்களில் கூட சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் வேற கட்சிக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம். எங்களுடைய கொள்கை வழி ஆட்சி, எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றுகின்ற வகையில் எங்களுடைய ஆட்சி தான். நாங்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி அமைக்கிறது கொள்கை ரீதியான யாரோடையும் எங்களுக்கு கூட்டணி இல்லை. அதிமுகவினுடைய கொள்கையும் மற்ற கட்சிகளுடைய கொள்கையும் இணக்கமாக இருந்தால் அவங்க வந்து அதிமுகவினுடைய ஒரு அணி தான் இருக்க முடியுமே தவிர அவங்க வேற கட்சியாக இயங்க வேண்டிய தேவை இருக்காது. அதுபோல் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோம்னா நாங்கள் ஏன் வந்து ஒரு தனியாக கட்சி நடத்தணும்? அதனால் எங்களுடைய கொள்கை வேற, எங்களுடைய கட்சி வேற, எங்களுடைய தலைமை வேற. பாரதிய ஜனதா கட்சி கொள்கை வேற, தலைமை வேற, அவங்களுடைய இலக்கு வேற. எங்களுடைய இலக்கும் அவங்களுடைய இலக்கம் ஒன்றும் இல்லை, எங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய கொள்கையும் ஒன்றும் இல்லை. ஒரே கூட்டணியில் தான் பயணிக்கிறோம். ஆனால் தேர்தலுக்காக கூட்டணி, இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய நடைமுறை. இதுக்கு வழிவகுத்தோர் பேரறிஞர் அண்ணா கூட்டணி அமைக்க சொல்ல 67 இடதுசாரிகளுடைய முகமாக பார்க்கப்பட்ட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பி ராமமூர்த்தியும் பிற்போக்கு சக்திகளின் முகமாக பார்க்கப்பட்ட சுதந்திரா கட்சி தலைவர் மூதறிஞர் ராஜாஜியும் ஒன்றா உட்காந்தாங்க. அதுபோல் முஸ்லீம் லீக் தலைவர் காலிதே மில்லத் இருந்தார். தமிழ்நாட்டுக்காக போராடிய தேர்தல் கணக்கு நல்லாவே புரியுது. தமிழ்நாட்டுக்காக போராடிய சிலம்பு செல்வர் மாப்போசி இருந்தார். அதனால நாங்கள் வந்து அந்த எதிர்ப்பு அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சிக்கு வழிவகுத்தாரே தவிர பேரறிஞர் அண்ணா. அதுபோல இன்னைக்கு திமுக எதிர்ப்புகளை சக்திகளை ஒருங்கிணைக்கிறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிக்குது. ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியோ அல்லது எங்களுடைய தன்மானத்துக்கு இடுக்கு தேடுகின்ற நிலையில் ஆட்சி அமைக்கணுன்ற அவசியம் இல்லைன்றதை ஏற்கனவே எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெளிவுபடுத்திட்டார். இல்லை, விஜயோட அந்த உங்களோட அந்த நெருக்கம் ஏற்கனவே விஜயை நீங்கள் முதல்ல கூட்டணிக்கு அழைச்சது அதிமுக தானே? இல்லைங்க, நாங்கள் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன், விஜயை வந்து ஒரு அரசியல் சக்தியாகவே நாங்கள் பார்க்கலன்றத பலமுறை கூட்டணிக்கு அழைக்கலையா? நீங்கள் கூட்டணிக்கு நாங்கள் அழைக்கல. அவங்க வந்து கூட்டணிக்கு வந்து அதிமுகவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. அதிமுகவிலிருந்து யாரும் அவங்ககிட்ட பேசலை, இதுவரைக்கும் பேசலை. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியும் நிலையும் இதுவரைக்கும் இருந்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. அவங்களுடைய கரூர் சம்பவத்தில் பாதுகாப்புக்காக அவங்களுடைய தொண்டர்கள் எங்ககிட்ட அடைக்கலம் தேடி வந்தாங்க. ஒரு நியாயத்துக்காக தமிழ்நாட்டில் திமுகவினுடைய சூழ்ச்சியில் அவங்க பலிக ஆகிட்டாங்க. இவங்க அரசியல் கத்துக்குட்டிகளாகவோ அல்லது அரசியல் தெரியாதவர்களாக இருக்கிறதுனால திமுக அவங்கள ஹேண்டில் பண்ணிடுச்சு. அதனால் 41 உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் பறிகொடுத்தவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும். அவங்களுடைய அந்த இழப்பு வந்து நம்ம அரசியல் காரணங்களுக்காக திமுகவினுடைய ஆட்சியினுடைய செயலிழந்த தன்மையால் அல்லது வேறு ஏதோ நோக்கத்தால் அங்கே ஏதோ நடைபெற்ற ஒரு சதினால இது நடந்ததுன்னு சொல்லி குரல் கொடுத்தோம். அந்த பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டிய இந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் கழுத்தை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க ஆஃபீஸை மூடிட்டாங்க, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாங்க. அப்போ அந்த தொண்டர்கள் திமுகவின் தாக்குதலிருந்து காப்பாற்றுகின்ற சக்தியாக எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னு அவங்க நம்பி எங்கள் கூட்டங்களுக்கு வந்து கொடியை காட்டினாங்க. அதனால் அது எங்களுக்கு வந்து அவங்களா தன்னடிச்சு வந்து ஆதரவு தர சொல்ல அந்த ஆதரவை ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பிள்ளையார் சொல்லி தொண்டர்களிடத்திலிருந்து வந்திருக்குன்னு சொன்னோமே தவிர நாங்கள் அவங்க வந்து கூட்டணி எங்ககிட்ட அவங்க தான் ஆளே இல்லையே, அவங்க எங்கே கூட்டணி பேசுனாங்க? நீங்களும் ஒரு மூத்த ஊடகவியலாளர், சமகால அரசியலை தெரிஞ்சவங்க, அவங்க ஆஃபீஸே மூடிட்டு போயிட்டாங்க.
அவங்க ஒருத்தர் பார்த்தா எனக்கு நீதிமன்றத்தில் போய் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா, கரூருக்கு நான் போவே இல்லை, நான் தான் பொதுச் செயலாளர், ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னு போய் நீதிமன்றத்தில் சொல்லி ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் டெல்லியில் இருந்துக்கிட்டு நான் வந்து அரசியலில் இல்லை, நான் பேட்மிண்டன் ஆட வந்தேன், பேட்மிண்டன் சங்கத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு போயிட்டாங்க. அதனால அவங்கள பற்றி நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு அரசியலில் அவங்க பயிற்சியற்றவர்கள், அவர்களுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்த முயற்சிக்காதவர்கள்ன்ற நோக்கில் தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள வந்து இன்னைக்கு உங்களை போன்ற மீடியாக்கள் வேணா அரசியல்வாதியாகவும் முதலமைச்சராகவும் கற்பனை பண்ணலாம். அது ரசிகர்கள் கற்பனை பண்ணுறதை விட இன்னைக்கு இதை மீடியாக்கள் பண்ணுற கற்பனை தான். இன்னும் கேட்டால் திமுக அதை வந்து ஒரு அவங்க என்னன்னா விஜயை வந்து உருவாக்குறதன் மூலமா அவருடைய அந்த பிம்பத்தை மிகைப்படுத்தி காட்டுறது மூலமா உருவாக்குதா நான் முடிச்சிடுறேன். இதை காட்டுறது மூலமா திமுக எதிர்ப்பு ஓட்டு ரெண்டா பிரியன்னு நினைச்சீங்கன்னா அவங்க கனவு கண்டாங்க. அதுக்கு அந்த மீடியாக்களும் பிரிண்ட் மீடியாவில இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில இருந்து எல்லாமே போக்கஸ் பண்ணாங்க. தலைவலியே விஜய் தான். இருங்க, ஏங்க இன்னைக்கு கூட திருமாவளவன் என்ன சொல்றாரு, தயவு செய்து விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவாதீங்க, உங்களுடைய அகராதி இருக்கும். அது அதிமுக எடப்பாடி அவர்களே பாஜக நம்பி போவாதீங்க. நீங்க பாத்திருப்பீங்க, பாத்திருப்பீங்க, நீங்க கர்நாடகா பாத்திருப்பீங்க, எனக்கு நிதிஷ்குமார பாத்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நாங்க திருமாவளவனையும் பார்த்திருக்கோம். அது இல்ல நான் சொல்ல வர்றது, திருமாவளவன் அதிமுக மேல இருக்கிற அக்கறையினால அட்வைஸ் பண்ணாருன்னு சொல்லி நான் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நம்ப கூட செய்யறேன்னு வச்சுங்க உங்களுக்காக. ஆனால் அதே திருமாவளவன் அந்த அக்கறையை விஜய் கிட்ட காட்டுறாரு. அப்ப திமுகவினுடைய கருணை பார்வை, அவரோட பார்வை மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் பண்ணக்கூடாது. பாசிச எதிர்ப்பு அலைகளை திரும்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கூட்டணியோ சேராதீங்கன்னு சொல்றதுனால தான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கேட்டீங்கல்ல, திமுக விஜயை வந்து ஆதரிக்குதான்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுதான்னு கேட்டீங்கல்ல, இதுக்கு பொருள் அதுதான். அதாவது திமுக என்ன நினைச்சதுன்னா, அல்லது திமுக கூட்டணியே சேர்த்து சொல்றேன், ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வி இதையே திமுக ஆரம்பத்துல என்ன சொல்லுச்சு, என்ன நினைச்சது, திமுக மட்டும் இல்ல திமுக கூட்டணியே என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு என்டிஏ கூட்டணியாக மாறினதுக்கு பிறகு, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்ததுக்கு பிறகு திமுக ஓட்டு சாலிடாக அந்த கூட்டணிக்கு தான் போகும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி 2 அணியாக இருந்ததுனால திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இல்லைன்னா அவங்களுக்கு கடுமையான போட்டியை சந்திச்சிருக்கணும். அவங்க ஏறத்தாழ பாதிக்கு பாதி வெற்றியை அதிமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒன்றா இருந்தால் பெற்றிருக்கோம். அதுதான் நிலை. அப்போது இவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்போ நம்ம ஒரு கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டும். இவங்க ஏற்கனவே இந்த 5 வருஷம் ஆட்சியில் இவங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் மக்கள் இருக்கின்ற அதிருப்தி, அது ஒரு 10-15% எதிர்ப்பு வந்து போன தேர்தலில் ஒன்று இவங்க பெரிய இமாலய வெற்றி பெற்றில்லை, ஒரு 2.5% 3% இடைவெளி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. எண்ணிக்கையிலையும் எல்லா வகையிலையும் அவங்க வந்து அதிமுகவுக்கு வந்து இணையாக போட்டியில் இருந்தாங்களே தவிர அவங்க ஒன்றும் அதிமுகவை வந்து வீழ்த்திட்டு 2011 ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு திமுக கூட்டணி போச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்வீப் வந்து வெற்றி 2021 அவங்க பெறலை. அதனால் அவங்களுடைய பலகீனம் தெரிஞ்சதுனால அதிமுக கூட்டணியை இவங்க விஜய் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தாருன்னா அப்போது அதிமுக ஆதரவு ஓட்டு பிரியும்னு நினச்சாங்க. அதுக்கு திமுக என்ன நினச்சது, திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போகாமல் தடுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வந்து திமுகவை பாதிக்காத அளவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் சிதைன்னு நினச்சாங்க. அப்போது விஜய் வந்து ஒரு 3வது சக்தியாக அந்த ஓட்டை பிரிப்பார்னு அவங்க நினச்சி கொண்டு வந்தாங்க.
அதை முதல்ல ஊக்கப்படுத்தல. யார் கொண்டு வந்தா? கொண்டு வந்தாங்கன்னு சொன்னது கொண்டு வந்தான்னு விஜயை கொண்டு வந்தது யாரு? அது இந்த தேர்தல் முடிவுல தெரியும் யார் கொண்டு வந்தாங்க, யார் புலம்புறாங்க, யார் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஓப்பனான்றது நான் செய்தி அடிப்படையில் தான் பேச முடியும். யூகத்தின் அடிப்படையில் சில செய்திகள் எங்களுக்கு யூகமா வந்து கிடைச்சிருக்கு. அந்த யூகத்தை வச்சு தான் நான் பேசுறேன். இதை நான் உறுதிப்படுத்துறதுக்கு எந்த தரவுகளும் என்கிட்ட இல்லை. ஆனால் எது நடந்தது அப்படின்றதுக்கு சில சமிக்கைகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் சொல்றேன். அப்போ என்ன நினைச்சாங்க, முதல்ல விஜய் வர சொல்ல திமுக எதிர்ப்பு என்ற நிலையை அவர் தொடர்ந்து எடுக்கிறதுனால திமுக எதிர்ப்பு அண்ணா திமுகவுக்கு மட்டுமே போயிட்டு இருந்தது, விஜய்க்கு போகும்னு அவங்க நினைச்சாங்க. அண்ணா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அங்கே போகும், ரெண்டாவது பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கு போக சொல்ல அண்ணா திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள்ல பலகீனத்தை நினைச்சாங்க. ஆனால் களம் அப்படி இல்லை. நான் உறுதியா சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இந்த கருத்து கணிப்புகள், இந்த கருத்து திணிப்புகள், இந்த ஊடக மாபியாக்கள் உருவாக்கிய பிம்பங்கள் எல்லாத்தையும் களத்துல நாங்க நேர்ல பார்க்கிறோம். இன்னைக்கு கூட 193 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்த ஒரே கட்சி அதிமுக தான். அதனுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். திமுக இல்லை, திமுக கூட்டணியை சார்ந்த எந்த கட்சியும் இல்லை. அதனால எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். அதுவும் கிராம பகுதிகளில் இன்னைக்கு மக்களுடைய எண்ணங்களை முழுமையாக உள்வாங்கி வச்சிருக்குது அதிமுக. இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவு, ஒருமித்த ஆதரவை பெற்றிருக்கிறது அதிமுக. இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த ஓட்டு அவங்களுக்கு பிரியன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக ஓட்டை வேற யாரும் பிரிக்க முடியாதுன்றத நான் முடிச்சிடுறேங்க. களம் சொல்லுது. இன்னைக்கு முழுக்க அதிமுகவை சார்ந்த அல்லது அதிமுக வாக்காளர்கள் யாரும் விஜயை நம்பியோ அல்லது திமுகவுக்கு எப்படி எதிர்ப்போ அது மாதிரி வேற கட்சிக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இது போட்டா இது விளையாட்டு பசங்களுக்கு போட்டு வீணா போயிடும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வாக்காளர்கள் யாரும் திமுக எப்படி எதிர்க்கிறாங்களோ அது போல அதிமுகவுக்கு மட்டும்தான், கூட்டணிக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க. அந்த ஓட்டை பிரிக்க முடியாது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்க ஓட்டுல இருந்து விஜயம் வாங்க முடியாது, இன்னொருத்தரும் வாங்க முடியாது. அந்த சாலிட் ஓட்டு, அது குறைவான ஓட்டா, கணக்கு புரியுது, குறைவான ஓட்டா நிறைவான ஓட்டா அதை நான் சொல்லல. ஆனா இருக்கிற ஓட்டு எங்க கிட்ட கரெக்டா இருக்கு. இந்த ஓட்டுல எந்த சிதைவும் இல்லைங்க. எந்த சிதைவையும் விஜயால ஏற்படுத்த முடியாது. ஆனால் திமுக ஓட்டு பேங்க் இங்க காலி ஆயிடுச்சு. என்னன்னா சிறுபான்மை மக்கள், அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்கள் ஓட்டு சுத்தமா விஜயால அவங்களுக்கு பாதிப்பு வருது. ரெண்டாவது புதிய தலைமுறை வாக்காளர்கள் இவங்க கடைசி நேரத்தில் அரும்பாடுபட்டு லேப்டாப் கொடுத்து கல்லூரியா கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் கண்ணெதிர்க்கு ஸ்டிக்கரை பிரித்து போட்டு, ஸ்டாலின் ஸ்டிக்கரை பிரித்து போட்டு அவன் தாவேகா கொடியை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆக அந்த மாணவர்கள் ஓட்டுக்காக இவங்க பண்ண முயற்சி அதுவும் விஜய்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ சரிவு அங்கதான். இப்போ நான் விஜய் அவங்க சொல்ற பிம்பத்தெல்லாம், ஊடகங்கள் சொல்றதெல்லாம் அல்லது விஜய் கட்சியை சார்ந்தவர் சொல்றவங்கலாம் நான் நம்பல. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 5% ஓட்டாவது விஜய்க்காக ஒரு விஜய் வரவு திமுகவுக்கும் பெரிய பாதகம் சொல்றீங்க. நான் முடிச்சிடுறேங்க. 5% ஓட்டையாவது அவர் சிதைக்க முடியும், அவருக்கு வாங்க முடியும். வெற்றி பெற முடியாத கூட ஒரு 5லேருந்து கூட குறைய அவங்க ஓட்டு வாங்கி தமிழ்நாடு முழு களத்தில் அவங்க ஒரு பிரச்சனைக்குரிய சக்தியாக கண்டிப்பாக இருக்காங்க. அதை நான் மறுக்கவே இல்லை. அது அரசியல் ஓட்டா, அந்த ஓட்டா அவருக்குன்னு உள்ள ஓட்டு, விஜய்க்கு உள்ள ரசிகத்தன்மை வாய்ந்தவர்கள் அவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்க. அந்த ஓட்டு அவருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஓட்டு அவருக்கு அவர் இல்லைன்னா யாருக்கு போகும்? அதில் பெரும்பாலும் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. திமுக தான் சிறுபான்மை வாக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. இப்போ அவங்க ஓட்டை பிரிச்சா நான் முதல்லயே சொன்னேன் அதிமுக ஓட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ட்டு. அப்படிதான் பாதிப்பு வந்தாலும் ஒரு 5.5% அதிமுக ஓட்டு கூட்டணி ஓட்டை பாதிக்கும். ஆனால் 4.5% திமுக ஓட்டு அவுட்டு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு அவுட்டு. அதனால எங்களுக்கு அவங்க செஞ்ச முயற்சி இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு விஜய் போட்டியிட்ட ஒரு பாதிப்பு உருவாக்கணும். அதனால தான் அவங்க இன்னைக்கு அதிமுகவில் வேற வகையான பன்னீர்செல்வத்தை பயன்படுத்த நினைச்சாங்க, தினகரனை முயற்சி பண்ணாங்க, சசிகலாவை முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி
அதிமுக ஓட்டு வங்கியை சிதைப்பதற்கு என்னென்ன முயற்சியோ பண்ணாங்க. அதில் ஒரு முயற்சி தான் விஜய். இப்போ அந்த மற்ற முயற்சிகள் கை கொடுக்காதது போலவே விஜயும் அவங்க ஓட்டை பிடுங்க ஆரம்பிச்சு. இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. முதல்ல என்ன சொன்னீங்க, விஜய் களத்துல இறக்குறது யாருன்னு தேர்தலில் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே விஜய் திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பாளையா இருக்காரு. இல்லைங்க, நான் சொன்னதுக்கு உங்க அடிப்படையே இல்லைங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் உருவாக்குனாங்கன்னு சொன்னது, அந்த உருவாக்க சொல்ல அவங்க திமுகவினுடைய ஓட்டு அதிமுக முழுமையா போயிடக்கூடாது, அதை பிரிக்கணும். அது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பிரிச்சுது, இப்போ ஒன்னாயிட்டாங்க, அதனால ஒரு மாற்று சக்தி அவங்க உருவாக்க நினைச்சாங்க. அதுதான் யாருன்னு கேட்டேன். அதுதான் விஜய். ஒன்னு தெரிஞ்சுங்க, இதே விஜய் ஆரம்பத்திலேயே அதிமுக மட்டும் தாக்கி இருந்தாருன்னா எடுபட்டு இருப்பாரா? ஆட்சி அவங்க கிட்ட இருக்குது, இவங்களை போய் தாக்குறீன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க அதிமுக ஓட்டை பிரிக்கணும்னா திமுகவை தாக்கினா தான் அதிமுக ஓட்டை பிரிக்க முடியும். நீங்க திமுக உங்க கணக்கு புரியல. திமுக அடிச்சா எப்படி? இல்லைங்க, அதாவது நான் சொல்றது கேளுங்க. என்னுடைய கணக்கு நான் சரியா சொல்றேன். திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு பிரிக்கணும். அப்போ அந்த எதிர்ப்பு ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு போகுது. அதை தடுக்கணும்னா நானும் ஒரு எதிர்ப்பாளராக ஒரு தோற்றத்தை உருவாக்கினா தானே அதை பிரிக்க முடியும். புரியுது. அதை தான் செஞ்சாங்க. அதுதான் களத்துல நீங்க ஒரு குரல் கொடுக்காதே இருந்துட்டீங்களே, அது ஒரு கேள்வி தானே. விஜய் தனக்கும் திமுகவும் தான் இல்ல, தனக்கும் திமுகவும் தான் நேரடி இது. இங்க களத்துல யாருமே இல்ல, அதிமுக என்ற நிழலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் நீங்க இல்லைங்க, எப்படி அதை கேள்வி கேட்க? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கேட்டீங்கல்ல, திமுகவினுடைய அப்போ அவருடைய நோக்கமே, அவர் இறக்கப்பட்டதனுடைய இதுவே ஆதவ அர்ஜுனாவுடைய லட்சியமே அதிமுகவை டம்மி ஆக்கிட்டு அந்த ஓட்டை நம்ம புடுங்கணும்னு தான் முயற்சி பண்ணாங்க. அதுதான் அந்த கோஷம்ன்றேன். அதிமுக இல்லை களத்துலன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் சொல்றான்னா, இந்த களத்தை பத்தி இன்னைக்கு சட்டசபை எடுத்தாலும் அமைதியா இருந்தீங்களே, அமைதியா இருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனை. இது ஒரு அரசியல் கட்சி அதிமுக தரப்புல ஒரு கவுண்டர் கூட கொடுக்கல. அதுதான் நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர் மட்டும் இல்ல, ஒரு தமிழ் பற்றாளர். உங்ககிட்ட நான் அதிக விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஒரு வீரன் என்பவன் தனக்கு சமமான ஒரு போராளியோடு போராடுவதுதான் பெருமை. அந்த இடத்துக்கு வராத ஒரு கும்பலோட நாங்க போராட வேண்டிய அவசியமா இப்ப கூட நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலே அவங்களை ஏத்துக்கிட்டோன்ற நீங்க பொருள் கொண்டீங்களா, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. எங்களுக்கு நோக்கம் ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்தணும், திமுக ஆட்சியை வீழ்த்தணும், மக்களை மீட்கணும். எங்களுடைய கோஷமே பாருங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தில் என்ன சொல்றோம்? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. நாங்க அங்க போக சொல்ல இங்க வர அணில் குஞ்சு, அந்த குஞ்சு, இந்த குஞ்சு எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு அதுங்களோட சண்டை போட்டுக்கிட்டு நாங்க நேரத்தை வீணாக்க முடியுமா? எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லைங்க. என்னோட சின்ன ஒரு பெரிய நான் ரொம்ப பூதாகரமாலாம் நான் சிந்திக்கல. சின்ன ஒரு ஐடியாலஜி என்னன்னா, உங்களோட தலைவர் அதிமுகவோட பிரதான தலைவர் எம்ஜிஆர், அவரை கபலீகரம் செய்கிறார் விஜய், அண்ணாவை கபலீகரம் செய்கிறார் விஜய். அந்த பேர்ல நான் தான் எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர்னு பயணிக்கிறாரு. அதிமுக களத்துல இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஏன் நீங்க குரல் எழுப்புலன்னு தான் கேள்வி. அதாவது இது உங்க தலைவருங்க, உங்க தலைவரை அவர் கபலீகரம் செய்றாங்க. நான் சொன்னது உங்களுக்கு பொருள் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நாங்க களத்துல இல்லைன்னு ஒருத்தர் களத்துல நின்று சொன்னா பதில் சொல்லலாம். அவர் எங்க ஏசி அறையில் உட்காந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாருன்னா அவரை எங்க தேடி போய் நாங்க பதில் சொல்றது? நான் என்ன சொல்றேன், நீங்க களத்துல இல்லைன்னு சொல்ல வேண்டியது யாரு? நாங்க வீழ்த்த நினைக்கிறேன், நாங்க போரிட்டு கொண்டிருக்கின்ற திமுக.
நாங்கள் களத்தில் இருக்கிறோன்னு அவங்க அலச்சிக்கிட்டு ஊரில் இருக்கவங்கெல்லாம் யாராவது எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்தாவே அவங்கள கூட்டு போய் வாங்க அறிவாலயத்தில் கதவு திறந்துருக்குன்னு அவங்கள கூட்டு போய் கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு நாளும் போராடிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஸ்டாலின் ஒரு மணி நேரம் 4 மீட்டிங் 5 மீட்டிங் விழாக்களை கலந்துக்கிறாருன்னா அதில் 45 நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு என்ன இது இருக்குது அது இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் அவர் தாக்குற அளவுக்கு இன்னைக்கு அவர் பயந்து போய் இன்னைக்கு பம்பிக்கிட்டு இருக்காருன்னா களத்தில் இல்லாத ஒருத்தரை பற்றி ஏன் அவர் பேசுறாரு? அதே அரசியல் களத்தில் அதே அன்புமணி அவர்கள் எடப்பாடியார் பேசின பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க எடப்பாடியார் மட்டும் இல்ல, அண்ணாமலை பேசினது தனிப்பட்ட தாக்குதல் தானே? நீங்க எல்லாமே உண்மை. நான் யாருமே எல்லா தலைவர்களும் ஆயுசு முழுக்க திருமாவளவன் ஆட்சின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. ஆட்சி நடந்து தகுதி இருக்கான்னு கேட்டாரு அன்புமணி. ஆமாங்க, அவர் கேட்டாரு. அவரே இன்னைக்கு வந்து அவர் தான் தகுதியானவர் சொல்ல எங்களுக்கு அதுக்கு நாங்க அவருக்கு அதை உணர்த்தி இருக்கன்னு தானே பொருள். அது எங்களுக்கான பெருமை தானே. நான் இன்னும் கேட்கிறேன், வைகோ விட ஸ்டாலினை பத்தி விமர்சித்த ஒரு ஆள் இருக்கா? ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை விட ஒருத்தர் அசிங்கப்படுத்தின அல்லது கேவலப்படுத்தின அல்லது இன்னும் சொல்ல போனா ஊழல் பெருச்சாடி ரவுடி சொல்லாத வார்த்தை இருக்கா? சேகர் பாபுவை விட திமுகவை விரட்டி துரத்தி அடிச்சவங்க யாராவது தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அரசியல் எல்லாம் சகஜம்பா. அரசியல் இல்லை, அவங்களே இது ஒன்று சொல்ல அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்று அவங்க அரசியலில் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட அண்ணாமலை எடப்பாடியரை விமர்சனம் பண்ணார், தினகரன் விமர்சனம் பண்ணார். இன்றைக்கி அவரை தலைவர்னு ஏற்றுக்கிட்டு அவர் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க எதிர்க்க நேரத்தில் அவங்கள எடப்பாடி கிடைத்த வெற்றி அப்படி எடுத்துக்கலாம். எடப்பாடி கிடைத்த வெற்றி இல்லைங்க, எங்களுடைய நோக்கு சரியான நோக்கு, சரியான பாதையில் நாங்கள் போகிறோம். அவங்க ஏற்றுக்க மருத்துவர்கள் கூட இன்னைக்கு அவங்க உணர்ந்து செய்கிறாங்கன்றதை விட இன்றைக்கு களத்தில் இவரை தவிர ஆள் இல்லைன்றதுனால அவங்க ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு இவர் தான் சரியான தலைமைன்னு அவங்க உணர்றாங்க. அதை உணர்த்தி இருக்கோம். நாங்கள் எங்களுடைய கட்சி இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில், இவ்வளோ பிளவுகளுக்கு இடையில், இவ்வளோ சதி திட்டங்களுக்கு இடையில், இவ்வளோ வழக்குகளுக்கு இடையில் இன்னைக்கு மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக நிலைநிறுத்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆட்சியை அவர் தான் தர முடியுன்ற ஒரு நிலையை ஒரு தனி மனிதனுடைய ஆளுமையாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு தகுதிமிக்க தலைமை, ஆளுமை மிக்க தலைமை என்பதை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. இன்னைக்கு இவ்வளோ போராட்டங்களில் ஒரு நிலையில கூட எந்த நேரத்திலையும் ஸ்டாலினை ஒரு பொருட்டாவே நினைக்காம ஸ்டாலின் வீழ்த்தப்பட வேண்டியவர் என்பதில் உறுதியாக இருந்தார். எந்த நிலையிலும் போய் கருணாநிதியை பாராட்டல. அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படியோ, புரட்சி தலைவி அம்மா எப்படியோ, அது போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னை வரைக்கும் திமுக எதிர்ப்புல உறுதியாக இருக்கிறாரு. கடைசி கூட்டத்தொடரில் கூட அவருக்கு பேசிட்டு அடுத்த நாள் சட்டசபைக்கு போவே இல்லை. ஆனால் மற்றவங்கெல்லாம் போய் நன்றி தெரிவிச்சுட்டு 4 நாள் கழித்து போய் திமுகவில் சேர்ந்தாங்க. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மாவினுடைய உண்மையான வார்ப்பு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்சியினுடைய ஒவ்வொரு உணர்வையும் உள்வாங்கி இருக்கின்ற அவர் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம். அதனால் அவர் எந்த வகையிலும் திமுகவை ஏற்க மாட்டார், திமுகவுக்கு துணை போக மாட்டார்ன்றது தான் அவருடைய வெற்றி. பிரதான எதிரி கட்சி திமுக, அவங்களோட இந்த வார்த்தை, அதாவது மக்கள் மத்தியில் பேசும் வார்த்தை, இல்லை மக்கள் தான் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். எடப்பாடி அவர்கள் அடுத்து இந்த 2020 தேர்தல் வெற்றி பெற்றாலும் மகாராஷ்டிரா பார்த்தீங்க ஏக்நாத் ஷிண்டேவோட நிலைமை, கர்நாடகாவை பார்த்தீங்க தேவகவுடாவோட நிலைமை, அங்கே பீகாரில் நிதிஷ்குமார் நிலைமை, இதே இடம் எடப்பாடி காத்துட்டு இருக்கு. இங்கே எடப்பாடிக்கு காத்திருக்கா இல்லை எடப்பாடி அவங்களுக்காக காத்திருக்காருன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இதுவரைக்கும் எடப்பாடியினுடைய சரித்திரத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமருக்கு பக்கத்தில், அமித்ஷா அவர்களுக்கு பக்கத்தில் கைப்பிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சவங்க எடப்பாடியார். தேசிய அளவில் அடுத்த நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த நிலையில் அதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுடைய தலைவர்களை விமர்சித்தாங்கன்றதுக்காக அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம். எங்களுடைய அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் இணக்கமாக இருந்து ஆதரிப்போம்.
தமிழ்நாட்டுக்கு பாதகம் செய்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்ப்போம். எங்களுடைய தலைவர்கள் முக்கியம், எங்களுடைய கொள்கை முக்கியம், எங்களுடைய நாடு மாநிலம் முக்கியம். எங்களுக்கு வந்து மற்ற மாநிலத்தில் போய் ஆட்சி நடத்த வேண்டிய அல்லது அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தமிழ்நாடு தான் எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மக்களுக்கு உண்மையானவர்களாக இருப்போம். அதுக்காக தான் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாதுன்றதை நாங்கள் படிப்பினை கற்றிருக்கோம். அதனால் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தனித்து போட்டிடுறோம். நாங்கள் வெற்றி பெற்றால் போராட வேண்டிய நேரத்தில் போராடுவோம், தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் ஆதரவாக இருந்து நாங்கள் பெற்றுத்தருவோம்னு சொன்னோம். அப்போ கூட நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த விமர்சனங்களுக்காக நாங்கள் வெளியே வந்தால் கூட நாங்கள் அன்னைக்கு காங்கிரஸ் என்ன துரோகம் செஞ்சதுன்றதை உணர்ந்து தான் இருந்தோம். பாரதிய ஜனதா கட்சியும் அதே பாதையில் தான் போகுன்றதை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும் அதுதான் நாங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம். அவங்க எது சொன்னாலும் நாங்கள் ஏற்றுப்போன்னு சொன்னோமா? சில்லை ஓணியத்தில் அந்நிய முதலீட்டுக்கு கையெழுத்து போட்டது யார்? நீட்டு கொண்டு வர சொல்ல ஆதரித்தது யார்? ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுறாங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்டவர் கருணாநிதி. கேட்டாரா இல்லையா? அதனால் இவங்க இன்றைக்கி கேட்டால் இந்திரா காந்தி கட்சியத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னாங்க. இந்திரா காந்தி எந்த கட்சின்னா காங்கிரஸ். அவங்களோட ஏன் கூட்டு சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. காவிரி பிரச்சனை தீர்வு காணாதது யார்? 24 ஒப்பந்தம் 74 புதுப்பிச்சிருக்கணும். அப்போ புதுப்பிக்கலை. யார் முதலமைச்சர்? கருணாநிதி. யார் பிரதமர்? இந்திரா காந்தி. ஏன் புதுப்பிக்கலை? அது காங்கிரஸ் செஞ்ச துரோகம். மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றுந்து யார்? காங்கிரஸ். ஏன் கூட்டணி வச்சிங்க? இதெல்லாம் வந்து திமுகவுக்கு பொருந்தும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா பிரச்சனையிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஆன பிரத்யேக பிரச்சனைகளில் உறுதியாக இருந்து நாங்கள் நிலைநாட்டியிருக்கோம். காவிரி பிரச்சனை வர சொல்ல 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி வச்சு நாங்கள் சாதித்தோம். அதுபோல இன்னும் கேட்டால் மீத்தேன் எரிவாயு எடுக்கிறதுக்கு அனுமதி தந்தது யார்? டிஆர் பாலுவும் பழனி மாணிக்கும் மத்திய அமைச்சர்களாக இருக்க சொல்ல தான் நாங்கள் மீத்தேன் துறப்பணி பணியை தொடங்கினாங்க. உடனே அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஸ்டாலின் தான் போய் தொடங்கி வச்சார். ப்ரெஸ் மீட்டில் அன்றைக்கி பேசின பேச்சு பழைய பத்திரிகையில் இருக்குது, நீங்களும் பார்க்கலாம். எனக்கு அது நல்லா நினைவு இருக்குது. அன்றைக்கி நான் விவாதங்களில் சொன்னது, துபாய் மாதிரி அரபு நாடுகள் மாதிரி எண்ணெய் துறப்பணம் கிடைத்து தமிழ்நாட்டில் எண்ணெய் கிடைச்சிருச்சு. இதை வச்சா தமிழ்நாடு செல்வ வளம் கொடுக்க போது உலகத்திலே சிறந்த பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக ஆக போதுன்னு சொன்னதும் பழனி மாணிக்கமும் டிஆர் பாலும். அங்கே போய் எண்ணெய் எடுத்து கொள்ளடிக்கணும்னு சொல்லி அவங்க துறப்பண பணிக்கு அனுமதி கொடுத்தது இவங்க. அதை வந்து இன்னைக்கு நீக்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த விவசாயத்தை காப்பாற்றினது எடப்பாடி பழனிசாமி. அதனால் இது எல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும், அந்த விவசாயிகளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்க அடிக்கிற டைலாக்கெல்லாம் வந்து எடுபடாது. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எல்லா வகையிலும் கடந்த 4.25 ஆண்டுகள் அம்மா ஆட்சி கூட விட்டுருங்க, 4.25 ஆண்டுகள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி, அவருடைய எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ சூழ்ச்சிகள், எவ்வளவோ துரோகங்கள், ஒவ்வொரு நாளும் எவன் காலை வருவான், எவன் கழுத்த பிடிப்பான் தெரியாத ஒரு நிலையற்ற நிலையில் ஒரு பெரும்பான்மை கூட எந்த நேரத்தில் நிமிஷத்துலேயும் மாறுன்ற அச்சத்தோடு ஆட்சி நடத்தினார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சார். நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லலை, நீட்டில் விளக்கு அம்மா இருக்க சொல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நிறுத்தினாங்க. அதனால் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்திலேருந்து அனுப்பணும். கவர்னர் இது ஒண்டி 2வது முறை போர் சொல்ல ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க. ஜனாதிபதி சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தை மாற்றம் இல்லாமல், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இது நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அதுக்குள்ளே தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம் வந்தது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் அதை உடனடியாக அந்த ஆண்டு நீட்டு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால் 7.5 விழுக்காடு கிராமப்பகுதி மாணவர்கள் தமிழ் வழி கல்வி படித்த மாணவர்களுக்கு பயன் தருகின்ற வகையில் 7.5 விழுக்காடு கொடுத்தாரு. அப்போ உடனடியாக மத்திய அரசு ஏற்றுக்கலை, கவர்னர் கையெழுத்து போட மறுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசாணை வெளியிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து கவர்னர் கையெழுத்து போட்டார். அப்படியெல்லாம் எதிர்த்து தான் நாங்கள் அவர் களத்தில் நின்று, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒவ்வொரு ஆண்டும் 600-700 மருத்துவர்கள் இன்றைக்கி
கல்வி முடிச்சுட்டு வராங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஒரு பைசா செலவு இல்லாமல் அவங்களுடைய கல்வி கட்டணம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உணவு கட்டணம், அவங்களுடைய விடுதி கட்டணம் எல்லாத்தையும் அரசாங்கமே செலுத்தணும் ஒரு அரசாணை போட்டு இன்றைக்கி ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத ஒரு குடியானவன் வீட்டு குழந்தை இன்றைக்கி மருத்துவராக முடியுன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதை எடப்பாடி பழனிசாமி மட்டும் உருவாக்கினார். அது மட்டும் இல்லை, இது எல்லாம் செஞ்சாங்களே இவங்க வந்து தனியார் கல்லூரியில் போய் படிக்கிற சூழ்நிலை தானே இருக்குன்றது. இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அம்மாருக்கு சொல்ல 7 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி, அதுவும் நீட் அறிமுகம் ஆனதுக்கு பிறகு மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி வந்ததுனால தான் இன்றைக்கி நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கி ஒரு பைசா செலவு இல்லாத இன்றைக்கி கல்வி கற்றுருக்காங்க. இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே நீட்டை ஒழிப்புன்னு, நாங்கள் வந்து விலக்கு தான் பெறுவோம்னு சொன்னோம். ஏன்னா இந்தியாவில் ஒரு நடைமுறைக்குள்ள இருக்கிற ஒரு சட்டத்தை நீக்க முடியாது. அதை வந்து மத்திய அரசு தான் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து நீட்டினா அதுக்கான அதிகாரமோ அதுக்கான வாய்ப்போ தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்கும் இல்லை. அதுக்கான பெரும்பான்மை 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தால் அரசியல் சட்டத்தை திருத்த முடியும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் விலக்கு கேட்குறோம்னு சொன்னோம். அதுதான் உச்சநீதிமன்றம் நீட்டுன்றது ஒழிக்க முடியாத இடத்துல இருக்குது, அப்படி தானே? நிச்சயமாங்க. இந்தியாவில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அனுமதி இல்லாமல் ஒரு யாருக்குமே ஒரு ஊசி போடணுன்னா கூட அவங்களுடைய அனுமதி வேணும். இப்போது நீங்கள் மருத்துவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை, இந்தியாவில் வாய்ப்பு இல்லைன்னா வெளிநாட்டில் போய் ரஷ்யாவில் படிக்கிறாங்க, மேலை நாடுகளில் போய் மருத்துவக் கல்லூரி அங்கே படிச்சுட்டு வராங்க. ஆனால் படித்து வந்தால் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? இங்கே வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவனுடைய எக்ஸாம் எழுதி அதை அப்ரூவ் பண்ண பிறகு தான் அவங்க அனுமதிச்சாதான் இங்கே ப்ராக்டிஸாக பண்ண முடியும், ஒரு ஊசி போட முடியும். இல்லைன்னா அவங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்களுடைய அனுமதி பெறாமல் அவங்க ஊசி போட்டாங்கன்னா அஃபென்ஸ், குற்றவாளி. அதுதான் இன்றைக்கி இந்தியாவினுடைய நிலை. அப்படி இருக்க சொல்ல இவங்க வந்து எதுவுமே தெரியாமல் எங்ககிட்ட திட்டம் இருக்குது, ரகசியம் இருக்குது, நாங்கள் வந்தவொன்னே முதல் பேனா இருக்குது, நாங்கள் கையெழுத்து போட்டுருவோம்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? ஒழிச்சாங்களா? ஒழிக்க முடிஞ்சுதா? அதை பற்றி கேட்டால் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க. அதனால் எங்கள் டேடி கையெழுத்து போட்டார், அந்த கையெழுத்தை வந்து ஜனாதிபதியும் கவர்னரும் மதிக்க மாட்டேறாரு, ஜனாதிபதியும் மதிக்க மாட்டேறாரு. நாங்கள் வந்து குழு அமைச்சோம், அந்த குழுவை வந்து யாருமே ஏற்கலை, அந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம், அது பார்க்கல. அதனால் நீங்கள் எல்லாம் ஒன்று செய்யுங்க, எல்லா மாணவர்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து 1 கோடி பேர் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு ஸ்டாலின் அதை தொடங்கி வச்சார். நான் போடுற ஒரு முதலமைச்சர் போடுற கையெழுத்துக்கு யாரும் மதிப்பு இல்லை, இந்த நாட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏன் கையெழுத்தை நீங்கள் கவுண்டர் பண்ணி 1 கோடி பேர் கையெழுத்து போடுங்க, அப்போ தான் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னாங்க. கையெழுத்து வாங்கினாங்கல்ல, ஒவ்வொரு காலேஜாக போனாங்க, பள்ளிக்கூடங்களில் போனாங்க. திமுக இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக போட்டு இளைஞரணியின் சாதனையாக விழா எடுத்தாங்க, கையெழுத்து வாங்கினாங்கல்ல. அது என்னாச்சு? கொஞ்சம் நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன். ஜனாதிபதி கிட்ட கொடுக்குறேன்னு தானே வாங்கினாங்க, கொடுத்தாங்களா? அதனால செய்யதெல்லாம் மோசடி, அயோக்கியத்தனம். இன்னும் சொல்ல போனால் மக்கள் மறதி நிறைந்தவர்கள், மக்கள் ஏமாளிகள்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இவங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் எடுபட்டதா நினச்சிட்டு போன தேர்தலில் 525 வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தின மாதிரி இப்போது மக்கள்கிட்ட 2ஓ அது இதுன்னு டைலாக் விட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் எங்கே பார்த்தாலும் இதோ பார் ஸ்டாலின், அதோ பார் ஸ்டாலின், வரார் ஸ்டாலின், வாங்குறார் ஸ்டாலின், போறார் ஸ்டாலின், போராடுகிறார் ஸ்டாலின் போட்டுருந்து எங்கே பார்த்தாலும் நியான் போர்டிலேருந்து எல்லாம் தொங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தா எல்லாம் குப்பையில் கிடக்குது. இன்னைக்கு யார் அந்த அரசு ஏற்றுக்கலையா? யார் அரசு பணத்தில் அந்த விளம்பரம் செய்தார்களோ அந்த அரசு ஊழியர்கள் பிச்சு இன்னைக்கு குப்பையில் போடுறாங்க. அதுதான் திமுகவினுடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு, ஸ்டாலினுடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, குப்பைக்கு போயிட்டாரு. அவர் மீண்டும் குப்பையிலிருந்து மறுபடியும் வரப்போகிறது இல்லை. அதனால் குப்பையோடு இருக்கிற திமுக இன்னைக்கு வந்து மறுபடியும் மக்கள் உயிர் தர மாட்டாங்க, அதை வந்து புனரமைக்க மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் களத்தில் இருக்குது, இன்றைக்கி மக்களோடு இருக்குது. மக்கள் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமையை உணர்ந்திருக்கிறாங்க. ஆபத்து நேரத்தில் உதவுகின்ற ஒரு அரசு
நிர்வாகம் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. இவங்க வந்து மன்னராட்சி முறை, இவங்க ராஜராஜ சோழன், அவங்க பையன் வந்து ராஜேந்திர சோழன், அவங்க அப்பா வந்து மனுநீதி சோழன், இப்படி ஏதாவது டைலாக் அடிச்சுக்கிட்டு ஒப்பனை பண்ணிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஆட்சி இருக்குது, ஆட்சி இருக்கிறதுனால ஒரு மீடியா மாஃபியா ஒரு கும்பல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை மிரட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு செய்தி அது இந்த வாய்ப்பில் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இது வரைக்கும் தினமணி பார்த்துருக்கீங்கள, தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் மரியாதைக்குரியவர், நான் அதை மறுக்கவே இல்லை. அவர் பல நிகழ்ச்சிகளில் ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சா அவர் என்ன சொல்லுவார், என்கிட்டயே சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் கட்சிக்காரங்க உட்கார்ந்தா அந்த மேடையில் உட்கார மாட்டேன்னாரு. சரி, அது நல்ல நிலைப்பாடு, அதை கடைபிடிச்சு. இப்போ ராஜா அண்ணாமலை திமுக கூட்டத்தை உட்காந்து பேசுகிறாரு. அப்போ அந்த ஆட்சி எவ்வளோ நெருக்குதல் தருதுன்னு பாருங்க. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தினமணி ஆசிரியர், நான் நேரடியாக சொல்கிறேன், தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களை திமுக கூட்டத்தில் பேச வைக்கிறது என்றால், நான் மீடியா மாஃபியாக்களை வச்சுட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அதனால் அந்த நேத்தோடு அது முடிஞ்சு போச்சு, குப்பைக்கு போயிடுச்சு அந்த ஆட்சி. இந்த குப்பையிலிருந்து எரு தான் உருவாகுமே தவிர கரு உருவாகாது. அதனால் இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு. திமுகவினுடைய சகாப்தத்தை ஸ்டாலின் முடிச்சு வச்சுட்டாரு. இன்றைக்கி திமுகவிலிருந்து எல்லாம் விடுபட்டு வராங்க. அதுதான் மதுரையில் இன்னைக்கு அழகினுடைய ஆதரவாளர்கள்லாம் அதிமுக நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி உரிமை எடப்பாடியார் கையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் அதை நிரூபிக்கும். 2026 தேர்தலோட வெற்றி பயணத்தை நோக்கி நகர்றீங்க. அந்த வெற்றிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.